ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து வரும் தொன்மையான மரபின் மறுமலர்ச்சி. ஒவ்வொரு சகாப்தத்தின் சவால்களையும் எதிர்கொள்ள தேசிய உணர்வு புதிய வடிவங்களில் வெளிப்படும். இந்த யுகத்தில் தேசிய உணர்வின் ஒரு நல்லொழுக்கத்துடன் கூடிய வெளிப்பாடாக, அவதாரமாக சங்கம் இருக்கிறது. நண்பர்களே, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் 100ஆண்டு விழாவை காண்பது தற்போதைய தலைமுறை தன்னார்வலர்களுக்கு ஒரு பாக்கியம். தேசத்திற்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புடன் செயல்படும் கோடி கோடி தன்னார்வலர்களுக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவருக்கு எனது மனமார்ந்த அஞ்சலி. நண்பர்களே, சங்கத்தின் புகழ்பெற்ற 100 ஆண்டு பயணத்தை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசு ஒரு சிறப்பு தபால் தலையையும் ஒரு நினைவு நாணயத்தையும் வெளியிடுகிறது. இந்த 100 ரூபாய் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய சின்னமும், மறுபக்கத்தில் சிங்கத்தோடு வரத முத்திரையில் பாரத மாதாவின் அற்புதமான உருவமும் மற்றும் தொண்டர்கள் வணங்கும் உருவமும் இடம்பெற்றுள்ளன. சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்திய நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் முறை. இந்த நாணயம் RSSஇன் முத்திரை வாசகமான ராஷ்டிராய ஸ்வாகா, இதம் ராஷ்டிராய, இதம் நமம என்ற வாசகமும் இடம்பெறுகிறது. இன்று வெளியிடப்பட்டுள்ள நினைவு அஞ்சல் தலைக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் உள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி நமது குடியரசு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பின் முக்கியத்துவத்தை நாம் அறிவோம். 1963ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க தன்னார்வலர்கள் பெருமையுடன் பங்கேற்றார்கள். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் பெருமையுடன் தேசபக்தி பாடல்களுக்கு இசைவாக அணிவகுத்து சென்றார்கள். இந்த அஞ்சல் முத்திரை அந்த வரலாற்று தருணத்தின் நினைவை படம் பிடிக்கிறது. நண்பர்களே, இந்த நினைவு நாணயம் மற்றும் தபால் தலை தேசத்திற்கு சேவை செய்யவும் சமூகத்தை மேம்படுத்தவும் தொடர்ந்து பாடுபடும் RSS தன்னார்வலர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்த
நாணயங்கள் தபால் தலை வெளியீட்டிற்காக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பெரிய ஆறுகள் தங்கள் கரைகளில் மனித நாகரிகங்களை வளர்த்தது போல ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் எண்ணற்ற மக்களை வளர்த்து வளப்படுத்தியுள்ளது. ஒரு நதி எவ்வாறு தான் செல்லும் வழியில் உள்ள நிலம், கிராமங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை வளர்க்கின்றதோ, வலிமையாக்குகின்றதோ, அதுபோல RSSம் இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு துறையையும், நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் வளர்த்தது. இது நிலையான அர்ப்பணிப்பு மற்றும் சக்தி வாய்ந்த தேசிய நீரோட்டத்தின் விளைவாகும். நண்பர்களே, பல நீரோடைகளாக பிரிந்து பல்வேறு பகுதிகளை வளர்க்கும் ஒரு நதியைப் போல கல்வி, விவசாயம், சமூக நலன், பழங்குடியினர் மேம்பாடு, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், கலை மற்றும் அறிவியல் மற்றும் தொழிலாளர் துறை போன்ற வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தேசிய சேவையில் ஈடுபட்டுள்ளது. பல நீரோடைகளாக பிரிந்து பல்வேறு பகுதிகளை வளர்க்கும் ஒரு நதியைப் போல அதன் பல்வேறு துணை அமைப்புகளுடன் நடைபோடும் சங்கத்தின் பயணம் இதை பிரதிபலிக்கிறது. சங்கம் பல நீரோடைகளாக விரிவடைந்த போதிலும் அவர்களுக்குள் ஒருபேதும் ஒரு பிளவு இருந்ததில்லை. ஒவ்வொரு நீரோடையும், பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரே நோக்கத்தையும் உணர்வையும் பகிர்ந்து கொள்கின்றன. அந்த உணர்வு என்னவென்றால் தேசம் முதலில் என்பதாகும். நண்பர்களே, ஆரம்பத்திலிருந்தே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தேசத்தை கட்டி எழுப்புதல் என்ற உன்னத நோக்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தை அடைய சங்கம் தேசிய வளர்ச்சியின் அடித்தளமாக தனிநபர் வளர்ச்சியின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த பாதையில் தொடர்ந்து முன்னேற சங்கம் ஒரு ஒழுக்கமான முறையை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஷாக்காக்கள் என்று அழைக்கப்படும் சங்கத்தின் கிளைகள் தினசரி மற்றும் வழக்கமான செயல்பாடுகளால் இந்த ஒழுக்கமான முறையை தன்னார்வலர்களுக்கு போதிக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் தனது பொறுப்பை உணர்ந்தால் மட்டுமே நாடு உண்மையிலேயே அதிகாரம் பெறும். ஒவ்வொரு குடிமகனும் தேசத்திற்காக வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்தியா முன்னேறும் என்பதை டாக்டர் ஹெட்கேவர் புரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் மக்களின் வளர்ச்சியில் உறுதியாக இருந்தார். ஒரு தனித்துவமான அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டார். டாக்டர் ஹெட்கேவரின் பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், மக்களை அவர்கள் இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குங்கள். டாக்டர் ஹெட்கேவரின் மக்கள் தொடர்புகளுக்கான அணுகுமுறையை ஒரு குயவரின் பணியுடன் ஒப்பிடலாம். குயவர் சாதாரண களிமண்ணில் தொடங்கி விடாமுயற்சியுடன் வேலை செய்து ஒரு செங்கல்லை வடிவமைக்கிறார். அதை சுடுகிறார். இறுதியில் செங்கற்களை பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை உருவாக்குகிறார். இப்படித்தான் சங்கத்தில் சாதாரண உறுப்பினர்கள் மிக பெரிய பணிகளை செய்கிறார்கள். நண்பர்களே,
தனி மனிதரின் வளர்ச்சி இன்றும் கூட சங்கத்தின் கிளைகளில் ஒரு செயல்பாடாக இருக்கிறது. டாக்டர் ஹெட்கேவர் சாதாரண நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியளித்து தொலைநோக்கு பார்வையை அளித்து தேசத்திற்காக அர்ப்பணிப்புள்ள தன்னார்வலர்களாக வடிவமைத்தார். அதனால்தான் சங்கம் அசாதாரணமான மற்றும் முன்னோடி இல்லாத பணிகளை செய்யும் சாதாரண மக்கள் ஒன்று கூடும் இடமாக விளங்குகிறது. ஆர்எஸ்எஸ் கிளைகளில் தனிப்பட்ட வளர்ச்சியின் மகத்தான செயல்முறையின் தொடர்ச்சியான செழிப்பாக உள்ளது. கிளை உத்வேகத்தின் புனிதமான இடமாகும். அங்கு ஒரு தன்னார்வலர் கூட்டு உணர்வை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் என்பதிலிருந்து நாம் என்பது வரை தங்கள் பயணத்தை தொடங்குகிறார். இந்த கிளைகள் குணநலன்களை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட தியாக பலிபீடங்கள் ஆகும். உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் அமைப்பாகும். கிளைகளுக்குள் தேசத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மையும் தைரியமும் வேரூன்றுகிறது. தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு இயற்கையாகிறது. தனிப்பட்ட கடன் மீதான ஆசை குறைந்து தன்னார்வலர்கள் சமூகத்திற்காக உழைக்கும் முடிவெடுக்கும் மனப்பான்மை உருவாகிறது. கூட்டு முடிவெடுக்கும் மற்றும் குழு பணியின் மதிப்புகளை அவர்கள் அங்கே பெறுகிறார்கள். நண்பர்களே, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் 100 ஆண்டுகால பயணம் 3 அடிப்படை தூண்களை அடிப்படையாக கொண்டது. தேசத்தை கட்டி எழுப்பும் ஒரு மகத்தான தொலைநோக்கு பார்வை, தனிப்பட்ட வளர்ச்சிக்கான தெளிவான பாதை மற்றும் கிளைகளின் வடிவத்தில் எளிமையான ஆனால் துடிப்பான செயல்பாட்டு முறை. இந்த தூண்களை அடிப்படையாக கொண்டு சங்கம் லட்சக்கணக்கான தன்னார்வலர்களை வளர்த்துள்ளது. அவர்கள் அர்ப்பணிப்பு, சேவை மற்றும் தேசிய சிறப்பை உறுதியுடன் பின்பற்றுவதன் மூலம் பல்வேறு துறைகளில் நாட்டை இவர்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்கின்றனர். நண்பர்களே, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாட்டின் முன் உரிமைகளுடன் அதன் முன் உரிமைகளை இணைத்து வருகிறது. ஒவ்வொரு சகாப்தத்திலும் நாடு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை சங்கம் துணிச்சலுடன் எதிர்கொண்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தின் போது மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் மற்றும் பல தொழிலாளர்கள் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற போதிலும் டாக்டர் ஹெட்கேவார் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். சங்கம் பல சுதந்திர போராளிகளை ஆதரித்து தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றியது. 1942ஆம் ஆண்டு சிமூரில் நடந்த இயக்கத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அங்கு தன்னார்வலர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடூரமான அட்டூழியங்களை தாங்கினர். சுதந்திரத்திற்கு பிறகும் ஹைதராபாத்தில் நிஜாமின் அடக்குமுறையை எதிர்ப்பதில் இருந்து கோவா மற்றும் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியின் விடுதலைக்கு பங்களிப்பது வரை தொடர்ந்து தியாகங்களை செய்தது சங்கம். இயக்கம் முழுவதற்கும் சங்கத்தின் முக்கிய உணர்வு தேசம் முதலில் என்றும் அதன் அசைக்க முடியாத இலக்கு ஒரே பாரதம், சிறந்த பாரதம் என்றும் இருந்தது. நண்பர்களே, தேசத்திற்கு சேவை செய்யும் பயணத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்திற்கு தடைகள் வராமல் இல்லை. சங்கம்
ஏராளமான தாக்குதல்களையும் சதிகளையும் எதிர்கொண்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகும் சங்கத்தை அடக்கவும் அதன் முக்கிய நீரோட்டத்தில் இணைவதை தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பூஜ்ய குருஜி மீது பொய்யான வழக்குகள் போடப்பட்டு சிக்க வைக்கப்பட்டார். சிறைக்கு அனுப்பப்பட்டார். இருப்பினும் விடுதலையான பிறகு குருஜி மிகுந்த பொறுமையுடன் என்ன சொன்னார்? சில நேரங்களில் நாக்கு பற்களுக்கு இடையில் சிக்கி நசுக்கப்படும். ஆனால் நாம் பற்களை உடைக்க மாட்டோம். ஏனென்றால் பற்களும் நம்முடையவை, நாக்கும் நம்முடையவை என்று கூறினார். கடுமையான சித்திரவதைகள் மற்றும் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை தாங்கிய போதிலும் குருஜி யாரிடமும் எந்த தீமையோ அல்லது பகைமையோ கொண்டிருக்கவில்லை. குருஜியின் ஞானி போன்ற ஆளுமை மற்றும் சித்தாந்த தெளிவு ஆகியவை ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் வழிகாட்டியாக இருந்தது. இது சமூகத்தின் மீதான ஒற்றுமை மற்றும் பச்சாதாபத்தின் மதிப்புகளை வலுப்படுத்துகிறது. கட்டுப்பாடுகள், சதித்திட்டங்கள் அல்லது பொய்யான வழக்குகளை எதிர்கொண்டாலும் தன்னார்வலர்கள் ஒருபோதும் கசப்பை கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சமூகத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சமூகம் அவர்களால் ஆனது, நல்லது அவர்களுக்கு சொந்தமானது, மேலும் நல்லது குறைவாக இருப்பவையும் அவர்களுக்கு சொந்தமானது. நண்பர்களே, இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் RSS ஒருபோதும் கசப்பை கொண்டிருக்கவில்லை என்றும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீது ஒவ்வொரு தன்னார்வலரும் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே இதற்கு முக்கிய காரணம். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது இந்த நம்பிக்கைதான் தன்னார்வலர்களுக்கு அதிகாரம் அளித்தது மற்றும் எதிர்க்கும் சக்தியை அவர்களுக்கு வழங்கியது. சமூகத்துடனான ஒற்றுமை மற்றும் அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை ஆகிய இரண்டு அடிப்படை மதிப்புகளும் தன்னார்வலர்களை ஒவ்வொரு நெருக்கடியிலும் பொறுமையாகவும் சமூக தேவைகளுக்கு உணர்திறன் உடையவர்களாகவும் வைத்திருக்கின்றன. காலப்போக்கில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சங்கம் ஒரு பெரிய ஆலமரம் போல் உறுதியாக இருந்தது. தேசத்திற்கும் சமூகத்திற்கும் தொடர்ந்து சேவை செய்து வருகிறது. இப்போது இங்கே நம்முடைய தன்னார்வலர்கள் ஒரு அருமையான நிகழ்ச்சியை தந்தார்கள். 0 to 100 என்ற ஒரு நிகழ்ச்சி. எண்களின் மனோபாவம். பாரதத்திற்கு வெற்றி உண்டாகட்டும். இதயத்தில் ஒரு உத்வேகம். நாங்கள் சாதனையை செய்கிறோம். தாய் மண்ணுக்கு பூஜை செய்கிறோம். நாங்கள் தேகத்தை தீபமாக்கி இந்த தேசத்தை வளர்ப்போம். நண்பர்களே, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதன் தொடக்கத்திலிருந்தே தேசபக்தி மற்றும் சேவைக்கு ஒத்ததாக இருக்கின்றது. பிரிவினையின் வேதனையான காலகட்டத்தில் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்தபோது குறைந்த வளங்கள் இருந்தபோதிலும் தன்னார்வலர்கள் அகதிகளுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் நின்றனர். இது நிவாரணப் பணிகள் மட்டுமல்ல, நாட்டின் ஆன்மாவை வலுப்படுத்தும் செயல் என்றும் அவர் வலியுறுத்தினர்.
1956ஆம் ஆண்டு குஜராத்தின் அஞ்சாரை ஒரு பேரழிவு நிலநடுக்கம் தாக்கியது. திரும்பிய பக்கமெல்லாம் பேரழிவு. அப்போதும் கூட தன்னார்வலர்கள் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். குஜராத்தில் சங்கத்தின் அப்போதைய தலைவரான வக்கீல் சாஹேப்பிற்கு பூஜ்ய குருஜி ஒரு கடிதம் எழுதினார். அதில் மற்றவர்களின் துன்பத்தை தணிக்க தன்னலமின்றி துன்பங்களை தாங்குவது ஒரு உன்னதமான இதயத்தின் அடையாளம் என்று அவர் கூறினார். நண்பர்களே, மற்றவர்களின் துன்பத்தை தணிக்க, துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு தன் ஆர்வலரின் அடையாளமாகும். 1962ஆம் ஆண்டு போரின் போது RSS தன்னார்வலர்கள் ஆயுதப்படைகளுக்கு அயராது ஆதரவளித்தனர். அவர்களின் மன உறுதியை அதிகரித்தனர். எல்லை கிராமங்களுக்கு உதவி வழங்கினர். 1971ஆம் ஆண்டு அப்போது கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியா வந்தனர். அந்த கடினமான நேரத்தில் தன்னார்வலர்கள் உணவு ஏற்பாடு செய்தனர். தங்குமிடம், சுகாதார பராமரிப்பு வழங்கினர். அவர்களின் கண்ணீரை துடைத்தனர். 1984ஆம் ஆண்டு கலவரத்தின் போது தன்னார்வலர்கள் பல சீக்கியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சித்ரக்கூடில் உள்ள நானாஜி தேஷ்முக்கின் ஆசிரமத்தில் நடைபெற்ற சேவை நடவடிக்கைகளால் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தார். முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நாக்பூருக்கு சென்றபோது சங்கத்தின் ஒழுக்கம் மற்றும் எளிமையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இன்றும் கூட பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ளம், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் ஏற்பட்ட பேரழிவுகள் மற்றும் கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட துயரம் போன்ற பேரிடர்களில் தன்னார்வலர்கள் முதலில் செயல்பட்டவர்களில் ஒருவராக இருந்தனர். கோவிட்-19 பெருந்தொற்று நோயின் போதும் உலகம் சங்கத்தின் துணிச்சலையும் சேவை மனப்பான்மையும் கண்டது. நண்பர்களே, இந்த சங்கம் தனது 100 வருட பாரம்பரியத்தில் பல்வேறுபட்ட சமூகங்களின் சுயமரியாதையை அவர்களுக்கு உணர்த்தி தூண்டிவிட்டுள்ளது. அப்படிப்பட்ட மாறுபட்ட சமூகங்களில் குறிப்பாக ஆதிவாசிகள் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு மிக குறிப்பாக மிக முக்கியமான பல நலன்களை செய்து வருகிறது. இந்நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான ஆதிவாசிகள் உள்ளனர். பல நாட்களாக, பல வருடங்களாக முந்தைய அரசுகள் ஆதிவாசிகளின் மீது கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் சங்கம் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களின் மொழி, வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் அனைத்து முனைப்புகளிலும் சேவை செய்துள்ளது. மதிப்பீடுகள், உன்னதமான பொறுமானங்கள் என அனைத்தையும் உயர்த்தியுள்ளது. சங்கம் இதை பாதுகாத்து தன் பொறுப்பை நிலைநாட்டியுள்ளது. ஆக சங்கத்தின் இந்த குறிக்கோள், அதற்கான அன்பளிப்பு எல்லாம் மண் சார்ந்த அனைத்தையும் காப்பாற்றி பாதுகாத்துள்ளது. இந்த நாட்டின் பல இடங்களில் உள்ள சங்க பரிவார்களுக்கு இப்படிப்பட்ட உன்னதமான பங்களிப்பிற்கு எனது வந்தனங்கள். நண்பர்களே, இன்று நடைமுறையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், கீழோர் மேலோர், தீண்டத்தகாதவர்கள் அல்லது தீண்டாமை போன்றவை எல்லாம் வெறும் வியாதிகள் மற்றும் மனப்பிறழ்வுகள். இந்து மதத்திற்கு இது மிகப்பெரிய சவால். இந்த தீராத பிரச்சனைகளுக்கு சங்கம் மீண்டும் மீண்டும் தீவிரமாக பாடுபட்டு வருகிறது.
ஒருமுறை மகாத்மா காந்தி அவர்கள் வார்தாவில் உள்ள சங்கத்தின் மையத்திற்கு வந்திருந்தார். அங்கு நிலவிய அன்பு, பாசம், அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வின்மை ஆகியவற்றை பார்த்து வியந்து வெளிப்படையாக பாராட்டியுள்ளார். சங்கத்தின் டாக்டர் அவர்கள் முதல் இன்று உள்ள தலைவர்கள் வரை அனைவரும் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை களையவே பாடுபட்டு வந்துள்ளனர். இந்துக்களில் யாரும் கீழ்நிலை என்பதே கிடையாது. பரம பூஜ்ய ஸ்ரீ குருஜி முதல் அனைவரும் ஒரே குடும்பம் என பல முறை வலியுறுத்தி வந்துள்ளனர். தீண்டாமை என்பதே மிகப்பெரிய பாவச் செயல். அப்படி இருக்கும் பொழுது மற்ற எதுதான் பாவச் செயலாக இருக்க முடியாது. இதை பாபா சாஹேப் தேவரஸ் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லியுள்ளார். சுதர்சன்ஜி மற்றும் ரிஜுஜி அவர்களும் கூட இந்த கொள்கையைத்தான் கடைபிடித்தனர். மோகன் பகாவத் ஜியும் இந்த கொள்கையை அனைவரின் முன்பும் எடுத்து சொல்லியுள்ளார். அவர் கிராமமாக இதை எடுத்து சொல்லி இணைத்துள்ளார். ஒரே கிணறு, ஒரே கோவில், ஒரே இறுதி சடங்கிற்கான இடம் என அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையுடன் தான் இந்த நாட்டின் பல இடங்களில் பயணித்து பங்காற்றியுள்ளனர். வேற்றுமை இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல், மன ரீதியான வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல், இப்படி எதுவுமே இல்லாமல் இருப்பதே சங்கத்திற்கு ஒரு சிறந்த ஆதாரம், ஒரு புதிய சக்தியையும் ஆற்றலையும் அளித்து வருகிறது. நண்பர்களே, 100 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் இருந்தபோது அன்றைய தேவைகள், அன்றைய போராட்டங்கள் வேறு. அப்போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகால அரசியல் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியிருந்தது. நம் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக உயர்ந்து கொண்டிருக்கும் போது, உலகின் 3வது பொருளாதாரமாக மாறப்போகும்போது, நாட்டின் ஏழைகள் வறுமையை வென்று வறுமையை புறக்கணித்து முன்னேறி வரும்போது, இளைஞர்களுக்கு புதிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டிருக்கும் போது, உலகளாவிய ராஜதந்திரம் முதல் காலநிலை கொள்கைகள் வரை இந்தியா உலக அரங்கில் தனது குரலை ஓங்கி ஒலிக்கும்போது, இன்றைய காலத்தின் சவால்கள் வேறு, போராட்டங்களும் வேறு. மற்ற நாடுகளை சார்ந்திருத்தல், நமது ஒற்றுமையை குலைக்கும் சதித்திட்டங்கள், மக்கள் தொகை மாற்றத்திற்கான சூழ்ச்சிகள். ஒரு பிரதமராக இந்த சவால்களை நமது அரசாங்கம் மிக வேகமாக எதிர்கொண்டு வருவதில் எனக்கு மிகுந்த மனநிறைவு உள்ளது என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் ஒரு தொண்டனாக எனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இந்த சவால்களை அடையாளம் கண்டது மட்டும் அல்லாமல், இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான உறுதியான சாலை வரைபடத்தையும் உருவாக்கியுள்ளது. மரியாதைக்குரிய தத்தாஜி அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களை நான் எனது பாணியில் மீண்டும் ஒருமுறை குறிப்பிட விரும்புகிறேன். தோழர்களே, சங்கத்தின் 5 மாற்றங்கள்: சுய உணர்வு, சமூக நல்லிணக்கம், குடும்ப விழிப்புணர்வு, குடிமை நாகரீகம் மற்றும் சுற்றுச்சூழல். இந்த தீர்மானங்கள் ஒவ்வொரு தொண்டருக்கும் நாடு எதிர்கொள்ளும் சவால்களை வெல்வதற்கான மிகப்பெரிய உத்வேகமாகும். தோழர்களே, சுய உணர்வு என்றால் தன்னை பற்றிய ஞானம் அல்லது அறிவு. சுய உணர்வு என்றால்
அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நமது பாரம்பரியத்தில் பெருமை கொள்வது, நமது தாய்மொழியில் பெருமை கொள்வது. சுய உணர்வு என்றால் சுதேசி, தன்னம்பிக்கையுடன் இருப்பது. என் நாட்டு மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை என்பது ஒரு விருப்பமாக இருக்கவில்லை, அது கட்டாயமாக உள்ளது. சுதேசி என்ற நமது அடிப்படை கொள்கையை காலத்தின் தீர்மானமாக நாம் மாற்ற வேண்டும். உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுக்கும் வோக்கல் ஃபார் லோக்கல் பிரச்சாரத்தின் மகத்தான வெற்றிக்காக உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுத்தல் என்பதே நமக்கு தொடர்ந்து புதிய ஆற்றலை வழங்கும் ஒரு முழக்கமாகவும் முயற்சியாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, சங்கம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்தை தனது முன்னுரிமையாக வைத்துள்ளது. சமூக நல்லிணக்கம் என்றால் விளிம்பு நிலை மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டுவது, நாட்டின் ஒற்றுமையை பேணுவது. பிரிவினைவாத சிந்தனைகள், பிராந்தியவாதம், சில நேரங்களில் சாதி, சில நேரங்களில் மொழி குறித்த சர்ச்சைகள், சில நேரங்களில் வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்பட்டு பிளவுபடுத்தும் போக்குகள், இவை அனைத்தும் எண்ணற்ற சவால்களாக நம்முன் நிற்கின்றன. இந்தியாவின் ஆன்மா எப்போதும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையாகவே இருந்துள்ளது. இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டால் இந்தியாவின் பலமும் பலவீனமடையும். எனவே நாம் இந்த இணைப்பை தொடர்ந்து வாழ வைக்க வேண்டும், அதை வலுப்படுத்த வேண்டும். நண்பர்களே, இன்று சமூக நல்லிணக்கம் என்பது மக்கள் தொகை மாற்றத்திற்கான சதி மற்றும் ஊடுருவல்காரர்கள் மூலம் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. இது நமது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எதிர்கால அமைதியுடன் தொடர்புடைய ஒரு கேள்வியாகும். அதனால்தான் நான் செங்கோட்டையில் இருந்து மக்கள் தொகை பற்றிய ஒரு டெமோகிராஃபி மிஷன் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தினேன். நண்பர்களே, குடும்ப விழிப்புணர்வு இன்றைய காலத்தின் தேவை. சமூகவியலாளர்களின் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வரும் கருத்து என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய வாழ்க்கைக்கு உயிர் சக்தியாக இருந்தது அதன் குடும்ப அமைப்புதான். இந்திய சமூக அமைப்பின் மிக உறுதியான அங்கம் எதுவென்றால், இந்திய சமூகத்தில் வேரூன்றிய ஒரு உறுதியான குடும்ப அமைப்புதான். குடும்ப விழிப்புணர்வு என்றால் இந்திய நாகரிகத்தின் அடித்தளமாக இருக்கும், இந்திய கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட வேர்களுடன் இணைந்திருக்கும் அந்த குடும்ப கலாச்சாரத்தை வளர்ப்பதுதான். குடும்ப மதிப்புகள் பெரியோர்களுக்கு மரியாதை, பெண் சக்திக்கு மரியாதை, இளைஞர்களிடையே நல்லொழுக்கங்கள் ஏற்படுத்துவது ஆகியவை. ஒருவரின் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது, அதை புரிந்து கொள்வது, அந்த திசையில் குடும்பத்தையும் சமூகத்தையும் விழிப்புடன் இருக்கச் செய்வது அவசியம். தோழர்களே, ஒவ்வொரு காலத்திலும் முன்னேறிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் குடிமை நாகரீகம் ஒரு பெரிய பங்கை ஆற்றியுள்ளது. குடிமை நாகரீகம் என்றால் கடமை உணர்வு. ஒவ்வொரு நாட்டு மக்களிடமும் குடிமை கடமைகளை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். தூய்மையை ஊக்குவித்தல், நாட்டின் சொத்துக்களை மதித்தல், சட்டங்களை மதித்தல், இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது அரசியல் அமைப்பின் உணர்வு என்னவென்றால், குடிமக்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசியல் அமைப்பின் இந்த உணர்வை நாம் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். தோழர்களே, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நிகழ்காலத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் மிகவும் அவசியம். இது முழு மனிதகுலத்தின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது. நீர் பாதுகாப்பு, பசுமை ஆற்றல், இவை அனைத்தும் இந்த திசையிலேயே உள்ளன. தோழர்களே, சங்கத்தின் இந்த 5 மாற்றங்கள்
நாட்டின் திறனை அதிகரிக்கும் கருவிகளாகும். இவை பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நாட்டிற்கு உதவும். இவை 2047க்குள் வளர்ந்த பாரதம் உருவாவதற்கு அடிப்படையாக அமையும். நண்பர்களே, 2047ஆம் ஆண்டின் பாரதம் தத்துவ ஞானம் மற்றும் அறிவியல் ஞானம், சேவை மற்றும் சமத்துவத்தால் உருவான ஒரு வளமான பாரதமாக இருக்க வேண்டும். இதுவே சங்கத்தின் பார்வை. இதுவே நாம் அனைவரும் செய்யும் தன்னலமற்ற சேவையாகும். இதுவே நமது லட்சியமும் ஆகும். தோழர்களே, நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், சங்கம் உருவானது நாட்டிற்கான அசைக்க முடியாத நம்பிக்கையால். சங்கம் இயங்குவது நாட்டிற்கான ஆழமான சேவையின் உணர்வால். சங்கம் செழிக்கிறது தியாகம் மற்றும் தவத்தின் அக்னியால். சங்கம் மெருகேறியுள்ளது கலாச்சாரம் மற்றும் சாதனையின் சங்கமத்தால். சங்கம் நிலைத்து நிற்கிறது தேசத்தின் கடமையே வாழ்க்கையின் மிக உயர்ந்த கடமை என்று கருதுவதால். இணைந்திருப்பது பாரத மாதாவின் சேவைக்கான பிரம்மாண்ட கனவால். தோழர்களே, சங்கத்தின் நோக்கம் என்னவென்றால், இந்திய சமூகம் சமூக நீதியின் அடையாளமாக மாற வேண்டும். சங்கத்தின் குறிக்கோள் என்னவென்றால், உலக அரங்கில் இந்தியாவின் குரல் மேலும் வலுவாக ஒலிக்க வேண்டும். சங்கத்தின் உறுதிமொழி என்னவென்றால், இந்தியாவின் எதிர்காலம் பாதுகாப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும்.